Hello students, welcome back to our spoken English. இந்த கிளாஸ்ல participle verbs அதாவது காலமில்லா வினைச்சொற்களை பத்தி பார்க்க போறோம். நான் ஏற்கனவே tensed verbs, tenseless verbs அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுல இத பத்தி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப இந்த காலமில்லா வினைச்சொற்கள் அதாவது participle verbs அதாவது tenseless verbs எப்படி வேணா சொல்லலாம். இத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கும் போது இன்னும் அதை பற்றிய புரிதல் உங்களுக்கு நிறைய ஏற்படும். ஏன்னா இந்த விர்ஸை பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, இப்ப உலகத்துல இருக்கிற செயல்லாம் யார் சொல்லிடுறாங்க? ஐவியூ ஹிசி இட் அவங்க செய்யறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க செய்யற அடிப்படை செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். பி, ஹாவ், டு அப்படிங்கிற 3 அடிப்படை செயல்கள் செய்யறாங்க. ஆனா நம்ம அப்படி அவங்க செய்யற செயலுக்கு காலம் ஏன் கொடுக்கறோம் அப்படின்னா அந்த செயல் இப்ப எந்த நிலையில இருக்கு, செயல் முடிஞ்சிருச்சா, நடந்துகிட்டு இருக்கா, இல்ல இன்னுதான் வரப்போதா அப்படிங்கறத நம்ம செயல காலத்தோட அட்டாச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன் அப்படின்னா செயல்ல வெறும் செயல் மட்டும்தான் இருக்கும். ஆனா காலத்துலதான் பாத்தீங்கன்னா அது முடிஞ்சு போற தன்மையுடையது. நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு, இன்னைக்குங்கிறது இப்ப இருக்குது, நாளைக்குங்கிறது வரப்போகுது. சோ இந்த தன்மை காலத்துக்கு தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காலத்து கூட வெர்பை அட்டாச் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ செயலுக்கு நம்ம காலம் கொடுக்கிறோம். அப்ப அந்த செயலின் நிலை தெரிஞ்சிடும், முடிஞ்சிருச்சா, இருக்குதா, இல்ல வரப்போதா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட் அப்படின்னு காலத்தை பிரிச்சு அந்த காலத்து கூட நம்ம வெர்பை சேர்த்து சொல்றோம். டைம் சேர்த்து சொல்றோம். வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம், வருகிறான் நிகழ்காலம், வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த காலம், அந்த வருதல் அப்படிங்கிற செயலை காலத்தோட அட்டாச் பண்ணி தான் அது எந்த நிலையில இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்ப அப்படி இருக்கும்போது ஏன் திடீர்னு காலமில்லா வினைச்சொற்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஏன்னா செயல்ங்கிறது தனி, காலங்கிறது தனி. மனிதர்கள் தான் அதை அட்டாச் பண்ணிக்கிறோம், அட்டாச் பண்ணி செயலின் நிலையை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி செயலை காலத்தோட அட்டாச் பண்ணாமையும் வெர்ப்ஸ் உருவாக்கிக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு செயல் செயல் நடந்துகிட்டு இருக்கு, அந்த செயலை நம்ம பேசும்போது தானே அதை காலத்தோட அட்டாச் பண்ணி வந்தான் அப்படின்னு சொல்றோம், வருகிறான் அப்படின்னு சொல்றோம், அதுக்கப்புறம் வருவான்னு சொல்றோம். ஸோ செயல்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதை நம்ம தான் வாண்டடா போய் காலத்தோட அட்டாச் பண்ணிக்கிறோம், அட்டாச் பண்ணி செயலின் நிலையை தெரிவிக்கிறோம். அப்ப நம்ம செயலை மட்டுமே சொல்ல முடியும். அப்ப அதுக்கு நம்ம காலம் கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி வெர்ப்ஸும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது ஏன் அந்த மாதிரியான வெர்ப்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நான் ஒரு இப்ப ஐ ரீட் அப்படின்னா நான் படிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். இப்ப அந்த படிக்கிறேன்ங்கிறத அந்த செயல் நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. செயல் படிக்கிறது தான், ஆனா அது நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதுல இதே ஐ ஹாவ் ரெட், நான் படித்திருக்கிறேன். படித்திருக்கிறேன்ல நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், இது படித்து பிளஸ் அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இன்னைக்கு எனக்கு எக்ஸாம். ஓகே, இன்னைக்கு எக்ஸாம் டே. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் அந்த கேள்வியை படிச்சுட்டேன். அப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட கேட்கறான், நீ அந்த கேள்வியை படிச்சிட்டியா அப்படின்னு. நான் அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சிட்டேன்னு சொல்றேன்ல, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிச்சேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு எக்ஸாம் டே அன்னைக்கு இருக்கிறேன், அதுதான் படித்திருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படித்தேன் அப்படிங்கிற அந்த செயலை செஞ்சுட்டேன். ஸோ படித்திருக்கிறேங்கிறதுல இந்த படித்துங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்த செயல், இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸாம் டே அன்னைக்கு நடக்கிற செயல். ஸோ இந்த செயல் பாத்தீங்கன்னா என்னைக்கு நடக்குது, எக்ஸாம் டே அன்னைக்கு இருக்கிறேங்கிறது நடக்குது. படிச்சேங்கிறது என்னைக்கு நடந்துச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்ப என்ன போடலாம், a week before. ஓகே, பிஃபோர் a week எப்படி என்ன போடலாம், அது ப்ரீபொசிஷன் சொல்லும்போது. சரி, ஓகே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா இதுல 2 ஆக்ஷன் இருக்கு. படித்து அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் இருக்கு, இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆக்ஷன் இருக்கு. சோ 2 ஆக்ஷன் இருக்கு. படித்திருக்கிறேன்ல எத்தனை ஆக்ஷன் இருக்கு, படித்திருக்கிறேன் அப்படிங்கறதுல இந்த இருக்கிறேங்கிற அப்படிங்கிற அது ஒரு ஆக்ஷன், படித்து அப்படிங்கிற இது ஒரு ஆக்ஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். சரி, இது என்னது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்,
இது வந்து என்னது செகண்ட் ஆக்ஷன். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? 2 ஆக்ஷன் இதுல இருக்குது. அப்ப நமக்கு இப்படி 2 ஆக்ஷன் இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா சப்ஜெக்டை 2 காலங்கள்லயும் நம்ம நிலைப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா படிச்சேன் அப்படிங்கிறது வந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா படித்துங்கிறது எங்க நடந்துச்சுன்னா இங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஓகே, பிஃபோர் எ வீக், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்ப நான் இன்னைக்கு வந்து எக்ஸாம் டே, இது பிரசன்ட் எக்ஸாம் டே. அப்ப சப்ஜெக்ட் அதாவது நான் வந்து இருக்கிறேன்னு வந்து எக்ஸாம் டே அன்னைக்கு தான் சொல்றேன். ஆனா படிச்சேங்கிற செயலை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செஞ்சேன். சோ நான் பேசும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எக்ஸாம் டே அன்னைக்கு நான் பேசும்போது இருக்கிறேன்னு இங்கேயும் சொல்லிட்டு அந்த படிச்சேங்கிற செயலை மட்டும்தான் இங்க சொல்ல முடியும். அப்ப படிச்சேன் அப்படிங்கிற செயலை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அங்கேயும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து எக்ஸாம் டே அன்னைக்கும் இருக்கிறேன், அப்புறம் அந்த படிச்ச பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்னைக்கும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஒரு மனிதர் இந்த கால ஓட்டத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஓகே, ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அப்படிங்கிறப்ப எக்ஸாம் டே அன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் வந்திருக்கு. அப்ப அன்னைக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரே செயல்ல சொல்ல முடியாது. படித்திருக்கிறேங்கிற ஒரே செயல்ல, அதாவது ஒரே செயல்னா இதுக்கு ரெண்டு ஆக்ஷனை கம்பைன் பண்ணியிருக்கோம். 2 ஆக்ஷனை கம்பைன் பண்ணி அந்த செயல் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆக்ஷனுக்கு தான் நம்ம டைம் கொடுக்க முடியும். இந்த ஆக்ஷனுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா எந்த ஆக்ஷனுக்கு நம்ம டைம் கொடுக்கறோமோ சப்ஜெக்ட் அந்த காலத்துக்கு போயிடும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆக்ஷன் பிளஸ் டைம் இருக்கிற அந்த வெர்புல தான் சப்ஜெக்ட் வந்து இப்ப இருக்குன்னு அர்த்தம். அந்த வெர்புல தான், அதுதான் சப்ஜெக்டோட காலநிலை. எந்த வெர்புல ஆக்ஷனும் டைமும் நீங்க காட்டுறீங்களோ அதுதான் சப்ஜெக்டோட காலநிலை. ஓகே, அந்த சப்ஜெக்டோட காலநிலையை பத்தி தான் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்டோட ஆக்ஷன்னா செயல் பிளஸ் டைம். அந்த ஒரு வெர்புல எந்த வெர்புல நீங்க ஆக்ஷனையும் டைமையும் காட்டுறீங்களோ அந்த வெர்புல தான் சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டோட அந்த காலநிலையை பத்தி தான் பேசுறீங்கன்னு அர்த்தம். அப்ப இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ ஹேவ் ரெட், நான் படித்திருக்கிறேன். அப்ப இந்த ஹேவ்ங்கிறது என்னது, ஒரு நிகழ்காலத்துல வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. அப்ப சப்ஜெக்டோட நிகழ்காலத்தை பத்தி பேசுறேன். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேவ்ல ஆக்ஷனும் இருக்கு, டைம் இருக்கு. ஆக்ஷன் என்னது, வச்சிருக்கேங்கிறது. டைம் என்னது, பிரசன்ட். சோ ஒரு வெர்புல வந்து ஆக்ஷனும் டைமும் இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் அந்த காலத்துலதான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணி பேசும்போது 2 ஆக்ஷன் 3 ஆக்ஷனை கம்பைன் பண்ணி பேசும்போது சப்ஜெக்டோட ஏதாவது ஒரு காலநிலையை தான் சொல்ல முடியும். அதே நேரத்துல சப்ஜெக்ட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த செயலை படிச்சது அப்படிங்கிற செயலை வச்சிருக்கு, இப்பவும் வச்சிருக்குன்னு நம்ம பேச முடியும். ஆனா இப்பவும் அங்கதான் போய் இருக்குன்னு நம்ம பேச முடியாது. சப்ஜெக்டை இங்க நிலைப்படுத்தக்கூடாது, சப்ஜெக்ட் இங்கதான் இருக்குன்னு பேசக்கூடாது. அந்த செயலை மட்டும்தான் எடுத்துக்கணும் நம்ம தவிர அந்த காலத்தை நம்ம எடுத்துக்கூடாது. அந்த காலத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா சப்ஜெக்ட் இந்த காலத்துக்கு போயிடும். ஆனா நம்ம வந்து செயலை மட்டும்தான் சொல்லணும். ஓகே, அதனாலதான் அப்ப இந்த செயலை மட்டும்தான் சொல்லணும், இதை நான் காலத்தை சொல்லக்கூடாது. அப்படிங்கிறப்ப நமக்கு காலமில்லாத வினைச்சொற்கள் தேவைப்படுது. புரியுதுங்களா? இப்ப இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் ஏன் இந்த மாதிரியான பார்ட்டிசிபிள் வெர்ப்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க, காலையில 6 மணியிலிருந்து 12 மணி வரை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே, நான் காலை 6 மணி முதல் 12 மணி வரை படித்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இதுதான் காலநிலை. இந்த காலநிலையில இது பாஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் நிகழ்காலம், இது வந்து ஃபியூச்சர் வருங்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருந்தோம்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதாவது பிரசன்ட் வந்து என்ன, 12 மணி வரை படித்துக் கொண்டே இருக்கிறேங்கிறதுல 12 மணி தான் பிரசன்ட். இப்ப மணி 12, அப்ப 6 மணிங்கிறது இங்க இருந்திருக்கும்.
ஓகே 6 மணிங்கிறது இங்கன்னா 7 இங்க 8 9 10 11 இப்ப 12 வந்துருச்சு. அப்ப சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மணில இருந்து இந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. படிக்கிறேன் அப்படிங்கிற செயலை, படிங்கிற செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 6 மணிலயும் இருந்திருக்கு. இப்ப எங்க இருக்கு? 12 மணில தான் இருக்கு. ஏன்னா 6 மணில இருந்து 12 மணி வரை படித்துக் கொண்டே இருக்கிறேங்கிறதுல அதுதான் மீனிங். ஏன்னா அதனாலதான் ஐ ஹாவ் பீன் ரீடிங் from 6 to 12. ஓகே, அப்ப 6 மணில இருந்து 12 மணி வரை படித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுல இப்ப சப்ஜெக்ட் எக்ஸாக்டா இங்க இருக்கு, 12 மணில தான் இருக்குது. ஆனா 6 மணிலயும் இருந்துச்சு. அப்ப நம்ம வந்து சப்ஜெக்டுக்கு எந்த காலம் தான் கொடுக்கணும்? ஏன்னா சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும், ஏதாவது ஒரு காலநிலையில தான் இருக்கும். அட் டைம்ல காலையில 6 மணிலயும் அங்க இப்ப ஏன்னா நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையை தான் பேசுவோம். நான் 6 மணிக்கே படிச்சேன்னு பேசலாம், இல்ல 6 மணில படித்து கொண்டிருந்தேன்னு பேசலாம், இல்ல 6 மணில இருந்து 12 மணி வரை படித்து கொண்டிருக்கிறேன்னு பேசலாம். அப்ப 6 மணிக்கு படிச்சேன்னு சொல்லும் போது நம்ம இங்க ஜஸ்ட் 6 மணி போட்டலாம். ஏன்னா சப்ஜெக்ட் 6 மணில தான் நிலைப்படுத்துறோம். இதே 6 மணிக்கு படித்து கொண்டிருந்தேன்னு சொல்லும் போது சப்ஜெக்ட் 6 மணிக்கு தான் நம்ம நிலைப்படுத்துறோம். அதே நேரத்துல 6 மணில இருந்து 12 மணி வரை படித்துக் கொண்டே இருக்கிறேங்கிறத சப்ஜெக்ட் வந்து 6 மணில கிடையாது, இல்ல இப்ப எக்ஸாக்டா 12 மணில தான் இருக்கு. அப்ப சப்ஜெக்ட நம்ம இங்க இருக்கிற மாதிரி தான் 12 மணில இருக்கிற மாதிரி தான் காட்டணுமே தவிர 6 மணில இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது. அதே நேரத்துல 6 மணிக்கு அந்த செயலை செஞ்சேன்னு சொல்லி செயலை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும். காலத்தை காட்டினோம்னா 6 மணிக்கான காலத்தை காட்டினோம்னா சப்ஜெக்ட் 6 மணிக்கு போயிடும். ஓகே, அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐ ஹாவ் பீன்ல நான் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கீங்கன்னா இருந்தேங்கிறத, அதாவது முடிஞ்சு போன செயல் தான் இது. சப்ஜெக்ட் இப்ப எக்ஸாக்டா அங்க இல்ல. பீன்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், முடிஞ்சு போன செயலை தான் சொல்லுதே தவிர முடிஞ்சு போன இருந்தேன் தானே தவிர இப்ப அங்க இருக்கிறேங்கிற இருந்தேன் கிடையாது, ஆம் கிடையாது. ஓகே, பிரசன்ட் டென்ஸா இருந்தாலுமே நம்ம ஏன் அப்படி பண்றோம் இத? ஏன்னா சப்ஜெக்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேயும் இருந்துகிட்டு அதுக்கப்புறம் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேயும் கொண்டு போக கூடாது. 12 மணிக்கும் கொண்டு போக கூடாது, 6 மணிக்கும் 12 மணில இருக்கிறேன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு கொண்டு போக கூடாது. ஓகே, அதனாலதான் இருந்தேன்னு தான் நம்ம போட முடியும். 6 மணிக்கு இருந்தேன், ஏன்னா இப்ப நான் எங்க இருக்கேன்? 12 மணில தான் இருக்கேன். சோ இருந்தேன்னு தான் நம்ம சொல்ல முடியும், முடிஞ்சு போன செயல் தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ரீடிங், அப்ப அங்க நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அந்த செயல் இன்னும் கண்டினியூவா இருந்துகிட்டு இருக்கு, செயல் ஆக்டிவ்ல இருந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஆக்டிவ்ல இருந்துகிட்டு இருக்கு from 6 to 12. சோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம 2-3 ஆக்ஷனை கம்பைன் பண்ணும்போது ஒரே ஒரு வெர்புக்கு தான் நம்ம வந்து டைம் கொடுக்க முடியுது. அந்த வெர்புல தான் சப்ஜெக்ட், அந்த வெர்புக்கு டைம் கொடுக்குற அந்த வெர்புல தான் சப்ஜெக்ட் இப்ப இருக்குது. ஏன்னா சப்ஜெக்டோட காலநிலை என்ன அப்படின்னா எந்த வெர்புல நம்ம டைம் கொடுக்குறோமோ அந்த வெர்பு தான் சப்ஜெக்டோட காலநிலை. அப்ப மீதி இன்னும் இருந்தேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து காலம் கொடுக்க தேவையில்லை. காலம் கொடுத்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்ப இந்த இதுலயும் சப்ஜெக்ட் இருந்துகிட்டு இருக்கு, இதுலயும் இருந்துகிட்டு இருக்கு, இதுலயும் இருந்துகிட்டு இருக்குன்னு கிடையாது. சப்ஜெக்ட் இங்க இருந்து இந்த செயலை செய்யுது, அதே நேரத்துல சப்ஜெக்ட் இந்த செயலையும் செஞ்சிச்சு, அதே நேரத்துல சப்ஜெக்ட் இப்ப இந்த செயலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இங்க கிடையாது, இதுலாம் டைம் கிடையாது. ஏன்னா சப்ஜெக்ட நம்ம வந்து நிலைப்படுத்தணும், அதாவது காலம் சொன்னோம் அப்படின்னா அது இங்கேயும் போயிடும் இங்கேயும் போயிடும். அப்புறம் அட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரு மனிதர் 3 காலநிலைகளில் இருக்க முடியாது, ஒரே ஒரு காலநிலையில் தான் இருக்க முடியும். அதே நேரத்துல அந்த காலத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த செயலை நான் தான் செஞ்சேன் அப்படிங்கறதுனால அதையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பேச முடியும். ஓகே, சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 3 வெர்பு, அதாவது படித்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வெர்புல சொல்ல முடியாது. இருக்கிறேன், படிச்சேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எல்லா 3 ஆக்ஷனும் கம்பைன் பண்ண வேண்டியது இருக்குங்க. இங்கிலீஷ்ல அவங்க என்ன பண்றாங்க, 2 வெர்புக்கு வந்து டைம் எடுத்துறாங்க. சோ தமிழ்லையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது காலமில்லா வினை சொற்கள் தமிழ்லையும் இருக்குது, தமிழ்ல இருக்கு. ஆனா அது ஏன் நமக்கு அப்படி தெரியறது இல்ல? ஏன்னா பார்ட்டிசிபிள்னாவே நம்ம வந்து ஐயோ பார்ட்டிசிபிள் இங்கிலீஷ்ல பார்ட்டிசிபிள்லாம் இருக்கு, தமிழ்ல இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்லையும் பார்ட்டிசிபிள் இருக்கு. இப்ப படித்திருந்தேன் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், படித்திருந்தேன். அதே
படித்திருக்கிறேன். இது எதை சொல்லுதுன்னா பிரசன்ட் டென்ஸ். இந்த படித்திருங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கிறேங்கிறது ஒரு செயல், படிச்சேங்கிறது ஒரு செயல். ஆனா இதுல நமக்கு காலம் தெரியுதா அப்படின்னா தெரியல. இதுல காலம் தெரியுது. அதே மாதிரி இந்த கிரேங்கிறதுல இதுல நிகழ்காலம் தெரியுது. ஆனா படித்திருங்கிறதுல காலம் தெரியுதா அப்படின்னா தெரியல. ஓகே. அதே மாதிரி படித்திருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். படித்திருப்பேன் எதிர்காலம் சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா காலம் தெரியுது. காலம் என்ன? எதிர்காலம். அதாவது இருக்கிறேன் அப்படிங்கறதுலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறேன், இருப்பேன், இதுலதான் காலம் தெரியுது. ஆனா இந்த படித்திரு அப்படிங்கறதுல காலம் தெரியல. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஐ ஹாவ் ரெட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் படிச்சேன், அதைத்தான் இப்ப வச்சிருக்கேன்னு சொல்றேன். சோ இதுல காலத்தை தூக்கிடணும். சப்போஸ் காலத்தை இதுக்கு போட்டேன் அப்படின்னா சப்ஜெக்ட் ஒரு வாரத்துக்கு போயிடும், அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த செயலுக்கு போயிடும். ஓகே. ஆனா அதை நம்ம வச்சிருக்க தான் முடியும். தமிழ்ல பாத்தீங்கன்னா அதுலயும் தமிழ்ல வந்து இதுலயும் இப்படிதான் இருக்குது. ஆனா ரெண்டையும் தமிழ்ல அட்டாச் பண்ணி பேசுறதுனால, ரெண்டு வார்த்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பேசுறதுனால இது நம்ம ஒரே வார்த்தையா தமிழ்ல எடுத்துக்கிறோம். இதையும் தமிழ்ல ஒரே வார்த்தையா தான் எடுப்போம். படித்திருப்பேன், படித்திருந்தேன், படித்திருக்கிறேன். அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இதுல காலம் இருக்குது, தமிழ்ல காலம் இருக்குது எல்லா செயல்களுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா 2-3 ஆக்ஷனை கம்பைன் பண்ணி பேசும்போது தமிழ்லையும் காலம் கிடையாது. படித்து கொண்டிருந்தேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த இதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஆக்சுவலா வந்து நம்ம இதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எடுத்துக்கணும். ஆனா ஐஎன்ஜி வெர்புனா படித்து கொண்டிரு அப்படின்லாம் எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி லேர்ன் பண்ணக்கூடாது. இந்த பாருங்க, படித்து கொண்டிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த கொண்டிரு வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு செயல். இந்த செயல்ல காலம் தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதே மாதிரி படித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல காலம் தெரியுமா அப்படின்னா கொண்டிருக்கிறேன். இந்த இருக்கிறேன்ல தான் காலம் தெரியுமே தவிர இதை தனியா எடுத்து பாத்தீங்கன்னா காலம் தெரியாது. படித்து கொண்டிருப்பேன் அதுல வந்து காலம் தெரியுமா அப்படின்னா கொண்டிரு வரைக்கும் பாத்தீங்கன்னா காலம் தெரியாது. அந்த பேன் இருப்பேன் அதுலதான் காலம் தெரியும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லையும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா தமிழ்ல ஒரே வெர்பு மாதிரி நம்ம பேசுறதுனால ரெண்டு, ஆக்சுவலா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 ஆக்ஷன் இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் 1, இது ஆக்ஷன் 2. ஆனா நம்ம ஒன்னா பேசுறதுனால இத ஒரே ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். ஓகே. அதனால நமக்கு வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற பார்ட்டிசிபிள பார்த்தாவே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதுவும் இல்லாம ஏன் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து பார்ட்டிசிபிள வந்து தனித்தனி, அதாவது எல்லா வார்த்தையுமே அவங்க தனித்தனியா தான் பேசுவாங்க. அப்படிங்கறதுனால அங்க பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபிள் வந்து தனியா தெரியுது. அதனாலதான் நமக்கு பிரச்சனை. இன்னும் பார்ட்டிசிபிள் ஒண்ணு புதுசா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மாதிரி விஷயம் தமிழ்லையும் இருக்குது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி பார்ட்டிசிபிள்ஸ் வந்து எத்தனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல 3 பார்ட்டிசிபிள்ஸ் இருக்குது. 3 பார்ட்டிசிபிள்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து present participle simple aspect. present participle simple aspect இது ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா present participle continuous aspect. ஓகே. அது வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இது எதுக்குமே டைம் கிடையாது. பார்ட்டிசிபிள்ஸ்னாவே டைம் இல்லாத வெர்புகள், வெறும் ஆக்ஷனை மட்டும்தான் தெரிவிக்கும். ஓகே. சோ ஆனா இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. செயல் தன்மையில வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப டேக் அப்படிங்கிற பிரசன்ட் பார்ட்டிசிபிள் சிம்பிள் ஆஸ்பெக்ட். இதுல நீங்க நினைக்கலாம் பிரசன்ட்னா நிகழ்காலம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கலாம். இது பிரசன்ட் அப்படிங்கிறது நிகழ்காலத்துக்கான வார்த்தை கிடையாது. நிகழ்காலம் அதாவது பார்ட்டிசிபிளை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை கிடையாது. இது இந்த பிரசன்ட்க்கு மீனிங் என்னன்னா அப்படி நிகழ்காலம்னா அந்த வார்த்தையோட பேர் வந்து பிரசன்ட் டென்ஸ். ஓகே. இது வந்து டென்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு வெர்பு. பிரசன்ட் டென்ஸ் வேற, பிரசன்ட் டென்ஸ் வெர்பு வேற, பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வேற.
இது இந்த பிரசன்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, செயல் வந்து இந்த இந்த டேக்கிங்ல ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுதே தவிர ஒரு நிகழ்காலத்தை சொல்ல. தற்போதைக்கு அது ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுது. டேக்கிங்ல இந்த பர்டிகுலர் பிரசன்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரசன்ட் செயல் ஆக்டிவா இருக்கு, இந்த வெர்ப்ல தற்போதைக்கு ஆக்டிவா இருக்கு, ஆனா காலம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக வந்த பிரசன்ட். இது பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுக்கானது கிடையாது. ஓகே, சோ என்ன சொல்லுதுன்னா செயல் ஆக்டிவ். ஆனா அஸ்பெக்ட் என்னன்னா கண்டினியூஸ்னா சப்ஜெக்ட் அந்த செயல தான் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த மீனிங் தருதுல, அதுதான் இது. அதே நேரத்தில் சிம்பிள் பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னா, பிரசன்ட்னா செயல் அட் பிரசன்ட்ல இருக்குது, அட் பிரசன்ட்ல செயல் இருக்கு. ஆனாலும் அஸ்பெக்ட் என்ன அப்படின்னா சிம்பிள். அஸ்பெக்ட் சிம்பிள்னா என்ன, செய்தார், செய்கிறார், செய்வார், இந்த மாதிரி சப்ஜெக்டோட ஒரு ஜஸ்ட் செய்வார் அந்த மாதிரி சிம்பிள் அஸ்பெக்ட்ல இருக்கிறது தான் வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள் சிம்பிள் அஸ்பெக்ட். அதே பிரசன்ட் பார்ட்டிசிபிள் கண்டினியூஸ் அஸ்பெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, செயல்ல சப்ஜெக்ட் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மீனிங் இருக்கு. ஆனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல என்ன இருக்குது, செயலே முடிஞ்சு போச்சு. டேக் டு டேக்கன். ஓகே, செயலே முடிஞ்சு போச்சு, எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, சீன் பார்த்துட்டார், ஆனா காலம் கிடையாது. ஓகே, பார்ட்டிசிபிள்ஸ்னா என்ன அர்த்தம், நோ டைம். பார்ட்டிசிபிள்ஸ்னா நோ டைம், ரொம்ப முக்கியம். அது பார்ட்டிசிபிள்ஸ்னா நோ டைம், ஆனா ஆக்ஷனோட இருக்குது. அது என்ன அஸ்பெக்ட்ல இருக்குது. சோ அஸ்பெக்ட் அடிப்படையில பார்ட்டிசிபிள் வெர்ப்ஸை மூணா பிரிச்சிருக்கோம். ஒன்னு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் சிம்பிள் அஸ்பெக்ட்னா ஜஸ்ட் செய்தார், செய்கிறார், செய்வார் அந்த மாதிரியான தன்மை கொண்டது, ஆனா காலம் கிடையாது. செயலின் தன்மை அந்தது, ஆனா காலம் கிடையாது. அதே மாதிரி பிரசன்ட் பார்ட்டிசிபிள் கண்டினியூஸ் அஸ்பெக்ட்ல செய்து கொண்டிருக்கிறார், அந்த சப்ஜெக்ட் எக்ஸாக்டா அந்த செயல்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கானது. செய்து கொண்டிருந்தார், செய்து கொண்டிருப்பார் அப்படின்னு சப்ஜெக்ட அந்த செயலை எக்ஸாக்டா நிலைப்படுத்துறோம், ஆனா காலம் கிடையாது. ஓகே, இந்த கொண்டிருந்தார், கொண்டிருப்பார், கொண்டிருக்கிறார் சொன்னனே, அப்ப காலம் இருக்குன்னா அது நான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எக்ஸாக்டா செயல்ல நிலைப்படுத்துறதுக்காக நான் வந்து அப்படி பேசுனேனே தவிர, அதுல சப்ஜெக்ட் வந்து செயல்ல எக்ஸாக்டா இருக்குன்னு தான் சொல்லுதே தவிர காலம் காட்டல. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே வந்து டைம் நோ, எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டைம் நோ. ஓகே, அதனாலதான் இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 3 காலத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, டைம் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஃபியூச்சர் டென்ஸுக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபியூச்சர் டென்ஸ் ஒன்று இல்லவே இல்லை, அதனால டைம் இருக்கிற வெர்ப்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அதனாலதான் நம்ம இங்க இருந்து சிம்பிள் அஸ்பெக்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஐ வில் பிளக் தி பிளவர்ல பிளக்குக்கு காலம் இருக்கானா, காலம் கிடையாது. வில்லுக்கு தான் விருப்பத்தை தெரிவிக்குது. ஐ வில் பிளக் தி பிளவர்ல வில்லுங்கிற வார்த்தை ஒரு விருப்பத்தை தான் தெரிவிக்குது, அந்த பிளக்குக்கு காலம் கிடையாது. ஆனா அஸ்பெக்ட் என்ன, சிம்பிள், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். சோ நமக்கு வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ல 2 பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. ஆனா ஒண்ணுக்கு ஒரு அஸ்பெக்ட் வேற, ஒன்னு சிம்பிள் அஸ்பெக்ட், இன்னொன்னு கண்டினியூஸ் அஸ்பெக்ட். ஓகே, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பாத்தீங்கன்னா செயல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத காட்டுது, ஆனா காலம் கிடையாது. சோ இந்த மாதிரி வெர்ப்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. அதாவது காலம் காட்டாத ஆனாலும் வித்தியாசமான அஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய வெர்ப்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா 3-4 வெர்ப்ஸை கம்பைன் பண்ணி ஒரு செயலை பேசும்போது, ஒரு சப்ஜெக்டோட செயலை பேசும்போது நமக்கு ஒண்ணு தான் நம்ம வந்து காலம் கொடுக்க முடியும். அந்த காலம் கொடுத்துட்டோம்னா மீதி எல்லாம் அந்த காலத்துக்கான அதே நேரத்துல கொஞ்சம் முன்ன பின்ன நடந்திருக்கும். ஓகே, அப்ப அந்த இதுக்கும் நம்ம போய் டைம் கொடுத்தோம்னா சப்ஜெக்ட் அங்கேயும் போயிடும் அப்படிங்கறதுனால அப்ப நம்ம கொடுக்க கூடாது. சோ இந்த மாதிரியான வெர்ப்ஸும் நமக்கு தேவைப்படுது. அதாவது பார்ட்டிசிபிள் வெர்ப்ஸ், அதாவது காலம் காட்டாத வெர்ப்ஸ். இதை சொல்லும் போது ஐஎன்ஜி வெர்ப்ஸ்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். இதை இன்டெஃபினட் வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனா அப்படி சொல்ல தேவையில்லை. அப்படி சொன்னா நமக்கு பல இடங்கள்ல குழப்பம் வரும். இது வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள் சிம்பிள் அஸ்பெக்ட், இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் கண்டினியூஸ் அஸ்பெக்ட், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஆனா இதுக்கு காலம் கிடையாது, எதுக்குமே காலம் கிடையாது. ஓகே, இப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் இந்த பார்ட்டிசிபிள் வெர்ப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது? ஓகே,
ஓகே, எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, இந்த முன்னாடியான கிளாஸ்ல நிறைய இடம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் பார்ட்டிசிபிள் வெர்ப்ஸ் மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.